படைத்தல், காத்தல், அழித்தல், பக்குவம் அறிவித்தல்னு சொல்லி போடுறாங்க. ஓகே. துருசு நீக்குவித்தல்னு சொல்றாங்க. அப்ப வந்து என்னுடைய கழிவுகளை நீக்கி, என்ன பக்குவம் வர வச்சு, எனக்கு அருள் பாலிக்கிற வரைக்கும் இறைவன் பார்க்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹோலா பார்க்குறது ஆன்மீகம். ம். அப்ப ஆன்மீகத்துக்குள்ள ஜோசியத்த கொண்டு வரவே தேவையில்ல. ஆன்மீகத்துக்குள்ள எந்த தேடுதலும் இல்ல, தேவையும் இல்ல. இப்ப ம். எனக்கு எந்த தேவையுமே இல்ல ஆன்மீகத்துக்குள்ள. நான் வந்து அப்படியே காட்சி பொருளா இருக்கிறேன். இப்போ ஒரு மலைக்கு மேல இருந்து ஒரு 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 ஆள் போறான், வரான். அவனுடைய அனுபவங்கள் வேற. நான் மலை மேல நின்னு அந்த அந்த ஆள பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையவே நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. என்னோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லது, கெட்டது எல்லாத்தையும் நான் ஒரு வீவரா இருந்து என்னுடைய வாழ்க்கைய பார்க்குறேன். இந்த இந்த வாழ்க்கை ஏன் நடக்குது? அப்படின்றப்ப எனக்குள்ள ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டு அறிவு அதிகமாகுதுன்றப்ப இத வந்து ஆன்மீகம்னு சொல்றாங்க. பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது அப்படி இல்ல. இந்த வாழ்க்கையோடயே பிணைஞ்சு இருக்கிறது. பிணைந்து ஒன்று. இந்த இந்த வாழ்க்கை ஏன் போச்சுன்னா, ஒரு ஒரு சாமிய போய் வழிபடுறது. இது ம். மாரி விஷயங்கள் வந்து பக்தி மார்க்கம். இது வந்து கல்லையும் வழிபடும். ம். எத வேணாலும் வழிபடும். இது வந்து தனக்கு எது சரின்றது இந்த சமூகம் சொல்லுதோ, ம். அப்ப சமூகத்தினுடைய சாயம் தான் என்னுடைய சிந்தனையாகவும், எண்ணமாவும் இருக்கு. இந்த எண்ணங்களும் ஓகே. சிந்தனைகள் தான் பக்தி.